ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஃப் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஎஃப் நம்பர் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து யூஏஎன் நம்பர் இருக்காது. அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக 2016க்கு அப்புறம் வந்து யூஏஎன் நம்பர் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க, யூனிக் நம்பர் மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து பிஎஃப் நம்பர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி 2016 முன்னாடி யூஸ் பண்ண அந்த பிஎஃப் நம்பர் எல்லாமே யூஏஎன் நம்பரா வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சில எம்ப்ளாயிஸ் என்ன கூட அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம், அவங்க பிஎஃப் நம்பர் மட்டுமே வச்சிருந்துருக்கலாம், அவங்க யூஏஎன் நம்பர் தெரியாம இருக்கலாம், இல்லை ஜென்ரேட் பண்ணாம இருக்கலாம். அதை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நீங்க இப்போ வந்து இபிஎஃப் நம்பர் லாகின் கூகுளில் போயிட்டு இபிஎஃப் நம்பர் லாகின்குள்ளே போயிடுங்க. நம்பர் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க யூஏஎன் பாஸ்வேர்ட் கேட்கும். பட் நம்மளுக்கு யூஏஎன் நம்பர் தெரியாது, பிகாஸ் நம்மளுக்கு வந்து பிஎஃப் நம்பர் மட்டும் தான் தெரியும். ப்ரீவியஸ் பேஸ்புக்லயோ இதுலயோ நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம். ஸோ இது கீழே வந்து டோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஆக்டிவ் யூஏஎன் நம்பர் ஆக்டிவ் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இதுல வந்து யூஏஎன் நம்பர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இன்கேஸ் யூஏஎன் நம்பர் இருந்தாலும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணலாம். யூஏஎன் நம்பர் இருந்தாலும் அது இந்த யூஏஎன் நம்பர் இதில் போட்டு உங்களுடைய லாகின் ஐடி கிரெடென்ஷியல் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம். உங்களுக்கு யூஏஎன் ஐடி இல்லை, இந்த பட்சத்தில் வெறும் பிஎஃப் நம்பர் தான் இருக்குங்க. நீங்கள் பிஎஃப் நம்பர் மட்டும் இங்கே பிஎஃப் நம்பர் ஐடி செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆதார் கேட்கும். ஸோ உங்களுடைய ஆதார், நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் மொபைல் நம்பர் இந்த எல்லாமே உங்களுடைய லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண எம்ப்ளாயரோட மேட்ச் ஆகணும். ஆதார் நம்பரும் மேட்சாக இருக்கணும், நேமும் மேட்சாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்தும் மேட்சாக இருக்கணும், மொபைல் நம்பரும் நீங்கள் என்ன பிஎஃப் நம்பர் இது கொடுத்தீங்களோ அந்த மொபைல் தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணலாம், ஆதார் வந்து 2016 அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இன்கேஸ் நான் 2010-12 அந்த டைம்லாம் வந்து யூஏ பிஎஃப் நம்பர் இருந்துச்சு, அப்போலாம் ஆதார் இருக்குல்ல. இல்லைன்னா நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய எம்ப்ளாயரை கான்டாக்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயர் கிட்ட உங்களுடைய ஆதாரை ஷேர் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லணும். அப்படி பண்ணாதான் உங்களால அந்த ஆதாரோட உங்களோட பிஎஃப் ஒரு இன்னும் நம்பர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து மேண்டிட்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து கெட் அத்தன்டிகேஷன் பின் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஓடிபி பேஸ்டு வந்து பின் போயிடும். ஸோ பேஸ்டான அந்த பின்னை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு வந்து செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நியூ பாஸ்வேர்ட் போட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ்.